ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார்டனுக்குள்ள தான் வந்திருக்கிறோங்க. இங்க பாருங்க, நம்ம கார்டன் பாத்தீங்கன்னா முதல்ல நல்லா ரெடி பண்ணி சூப்பரா இருந்துச்சு. இப்ப மாதிரி மழை பெஞ்சு பூராமே பாத்தீங்கன்னா ரொம்ப பதவல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த கார்டன் நல்லா கிளீன் பண்ணி மாதிரி பராமரிச்சு பழைய வடிக்கு சூப்பராக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீ சுத்தம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரஷ் கட்டரை கொண்டு வந்துருக்கிறேன். பில்லெல்லாம் சுத்தி அடிச்சுட்டு போட்டு செடிக்கு பக்கத்தாடி நம்ம கையிலேயோ இல்லை மம்டி வச்சோ நம்ம பில்லெல்லாம் பிடிக்கலாம். வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம பிரஷ் கட்டரில் பில் அடித்ததுக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செடிக்கு பக்கத்தாடி இருக்கிறதெல்லாம் கையிலையோ இல்லைன்னா மம்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் எடுக்கிறது இன்னும் சேஃபு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கையில் அந்த பூடு பில்லெல்லாம் பொறிச்சிட்டு இருக்கிற. அப்படி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டர் வச்சு பில்லெல்லாம் அடித்து முடிச்சாச்சுங்க. இனி அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் நாற்றெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். மிளகா நாற்று, தக்காளி நாற்று, முள்ளங்கி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். கிராஸ் கட்டர் வச்சு அடித்தோம்னா அதெல்லாமே வந்து கட் ஆயிருங்க. அதனால நம்ம கையிலேயே வந்து கிராஸ்லாம் எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்குமே வந்து குழி எடுக்கிறோம். குழி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்க்கிறதுக்கு நம்ம ட்ரிப்போஸ் கனெக்ட் பண்ணியாச்சுங்க. எல்லா செடிகளுக்குமே ட்ரிப்போஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அந்தந்த செடிகளுக்கு தண்ணி பாய்ஞ்சிக்கும். இன்னும் பாருங்க, பூவெல்லாம் நிறைய பூத்து எல்லாம் காஞ்சி வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் நம்ம புதுசாக பூ வரணும்னா இந்த பூ காம்பை கட் பண்ணி விட்டோன்னா இதுலேருந்து பிரான்ச்சஸ் வந்து மாதிரி நிறைய பூ வரும். அதனால் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய பூவெல்லாம் கட் பண்ண போகிறோம். இதுலேருந்து புதுசாக பிரான்ச்சஸ் வரும். இங்கே பாருங்கள், இங்கே பூ வந்துருக்கு பாருங்கள். ஏற்கனவே கட் பண்ணி விட்டது துளிர் விடுது பார்த்தீங்களா. இனி இதிலிருந்து வர்றது வந்து புதுசாக ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு நிறைய ஃப்ளவரிங் இருக்குது. இதுலேயே அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். வளர்ந்து நிறைய பூ விட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளையில் வந்து ட்ரிம் பண்ணி விட்டோம்னா செடி ஹைட் ஆகாமல் கீழேயே காய்க்கும். அதனால் நம்ம தேவையில்லாத கிளைகளெல்லாம் கட் பண்ணிவிடலாம். பூச்சி பாரு. இதுலேயும் பாருங்க பொறிச்சிருக்கேன். குட்டி பையனுக்கு பூ வந்து பொறிச்சிருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிட்டா.
ஜாதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிச்சு. மொக்கு விட்டுருக்கு, நிறைய மொக்கு விட்டுருக்குது. கார்டன்ல நம்ம ஜம்முனி கிளீன் பண்ணிட்டோங்க. இங்க பாருங்க கார்டன் சூப்பரா இருக்கு. பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வாங்க நம்ம கார்டன் இப்ப எப்படி இருக்குன்னு ஒன்ஸ் பாத்திரலாம். காமிக்க வந்துட்டு வாங்க. தர்பூசணி குட்டி ஒன்று காய்ச்சிருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல பெருசாயிரும். பெருசாச்சுன்னா பொரிச்சு அரிஞ்சு காமிச்சிடலாம். அதையுமே ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்ம தோட்டத்துல வச்சிருந்த முள்ளங்கி எல்லாம் பெருசாயிடுச்சு. நம்ம நாளைக்கு முள்ளங்கி குழம்பு தான். இப்போ முள்ளங்கி பறிச்சுறாங்க. இங்க வந்து பாருங்க முள்ளங்கி எப்படி காய் பெருசாகி மேலேயே வந்து தெரியுது பாருங்க. பெரிய காய் மேலே வந்து தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் பாருங்க எவ்வளவு பெருசாயிடுச்சுன்னு. பாருங்க. தங்க ஒரு 2 காய் பொரி நாளைக்கு குழம்பு கலவா. பொரிங்க பொரிச்சு உள்ள வைங்க. ஓகே. காமிச்சிரு. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா வந்திருக்குன்னு. கரெக்டான பக்குவா சூப்பரா இருக்கும். இன்னொன்னு போறீங்க வேற அங்கொன்னு பெருசு தெரியுது பாருங்க. அதே காமிச்சிரு. நீ அடுத்து என்ன இங்க பாருங்க அரசாணிக்காய் எப்படி பூ பூத்துருக்கு. இதுவும் நீ வேகமா காய் ஆயிரும். இங்க பூத்திருக்கு, அங்கெல்லாம் பூத்திருக்கு பாரு. அங்கேயும் பூத்திருக்கு பாரு. நம்ம தோட்டத்துல பாருங்க மிளகா செடி வந்திருக்கு பாருங்க. நிறைய செடி வந்திருக்கு. இது நம்ம தனியா வேற இடத்துக்கு மாத்தி வைக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு மிளகா செடி. வாங்க தக்காளி செடி காமிக்கிறோம். தக்காளி செடி காமிக்கிறோம். தக்காளி இது ஃபர்ஸ்ட் வச்சது. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ட்ரேல வச்சிருக்கிறோம். கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 பாத்தி எடுத்து நிறைய வச்சு விட்டுறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதினா காமிக்கிறேன். ஐயோ புள்ளங்கி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதினா பாருங்க. இது ஒரு ஸ்பெஷல் ரோஸ். இங்க பாருங்க டார்க் ரெட். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை பாய்.